உனக்கு லவ் மட்டும் தான் பண்ண தெரியும்னு நினைச்சேன். பட் சிலம்பு ரொம்ப சூப்பரா விளையாடின. அது அப்படிதான் இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அடக்க ஒடுக்கமா என்னடா அப்பதா பார்த்திய கையோட கைது பண்ணி கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, தோ கைது இங்க இருக்காப்ல, தண்டனையை நீங்க கொடுக்கலாம். பேராண்டி, தண்டனை இல்லப்பா, சம்பிரதாயம். சம்பிரதாயமா? அடியே, அதை எடுத்துட்டு வா. என்னன்னு? இந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருக்கு. அரைச்ச மருதாணிய மாப்பிள பொண்ணு கையில வைக்கணும், பொண்ணு மாப்பிள கையில வைக்கணும். யாரு கை நல்லா சவந்திருக்குன்னு பாப்போம். பொண்ணு கை சவந்திருந்தா மாப்பிளைக்கு பொண்ணு மேல பிரியம் அதிகம்னு அர்த்தம். மாப்பிள கை சவந்திருந்தா பொண்ணுக்கு மாப்பிள மேல பிரியம் அதிகம்னு அர்த்தம். அம்பிட்டுதான். அப்பதா அப்போ ரெண்டு பேருக்கும் செவக்கலனா ரெண்டு பேருக்கும் பிரியம் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? டேய் ஹாய். டேய் சும்மானே. மருதாணி எப்படிப்பா செவக்காம இருக்கும்? மாப்பிள, நீங்க என் பேத்திக்கு சின்னதா வட்டமா மருதாணி வச்சு விடுங்க. என் பேத்தியும் உங்க கையில மருதாணி வச்சு விடுவா. ரெண்டையும் ஒரே நேரத்துல கழுவி பாப்போம். யாரு கை நல்லா செவந்திருக்கோ அவங்கதான் மத்தவங்கள ரொம்ப லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க கையில மருதாணி செவந்திருந்தா என் பேத்தி உங்க மேல அதிகமா பிரியம் வச்சிருக்கான்னு அர்த்தம். என் பேத்தி கை மருதாணி செவந்திருந்தா உங்க பிரியம்தான் பெருசுன்னு அர்த்தம். சரியா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமே. இந்தாங்க தம்பி, வச்சு விடுங்க. நூல் பிடிச்ச மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல சவந்திருக்கேன். பாத்தீங்களா, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சமமான பிரியம் வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை தம்பி, உங்க கையாலேயே என் பேத்திக்கு இந்த மெஹந்தி வச்சு விட்டுருங்க.
ஆ ஐயோ பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளை விடுங்க. டேய் பாட்டி, சார் நீங்க போங்க, நாங்க மெஹந்தி தானடா பாத்துக்கிறோம். வச்சு விட சொன்னாங்க. ம் சரி நீங்க வா. போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாண. ஏய், அது சின்ன வட்டமா இருக்கணும்டி. பாரு, இந்த இடத்துல ஒரு வட்டம் வச்சு விடு, அப்பதான் பார்க்க லட்சணமா இருக்கும். அப்படியே இங்க ஒரு சின்ன கோடு வச்சு விடு, ரொம்ப அழகா இருக்கும். அம்மா, ஒண்ணு உன் இஷ்டத்துக்கு எப்படி வைக்கணும்னு நீ பிளான் பண்ணு, இல்ல ஏன் இஷ்டத்துக்கு வச்சு விட என்ன அலோவ் பண்ணு. இப்படி என்ன டார்ச்சர் பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏய், என்ன நீ பட்டு பட்டுன்னு பேசி கோவப்படுற? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே சொன்னேன். ஆமா, உனக்கே இவ்ளோ கோவம் வருது? ஏ மஞ்சு, அவ இஷ்டப்படிதான் வைக்க விட, எதுக்கு நீ ஐடியா கொடுத்துட்டு இருக்க? அண்ணி, அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேணாமா? அதான் நான் ஐடியா கொடுத்தேன். அதுக்காக தான் சொன்னேன். ஹாய் ஆண்டி. ஹாய்மா. அக்கா என்ன பண்றா? அக்காவை தான் கேப்பீங்களா? நாங்களும் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோமா? அப்படி இல்லம்மா, அவ கல்யாண பொண்ணு இல்லையா, அதனாலதான் கேட்டேன். நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில வந்திருக்கேன். ஆமா, கையில என்ன தட்டு? உன் அத்தைக்கு ஆரத்தி எடுக்க போறியா? இல்ல சித்தி, அத்தைக்கு மெஹந்தி வைக்க போறேன். மெகந்தியா? எனக்கா? எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? அதெல்லாம் சின்ன பொண்ணுங்க வச்சுக்கிறது இல்லையா? அது இந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. மெஹந்தி பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் மெஹந்தி வச்சு விட போறேன். ஏ காவியா, இந்த வயசுல போய் எந்த வயசானாலும் பொம்பளைங்க பொம்பளைங்க தான். இப்ப கைய காட்ட போறீங்களா இல்லையா? ம். காவியா, அவங்க தான் வேணான்னு சொல்றாங்கல்ல, விட்டுறேன். விட. அம்மா அம்மா, அவங்க ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெஹந்தி வச்சு விடுறேன்னு. அப்புறம் ஐபிசி 320 ஐபிசி 420ன்னு இருக்கிற பீனல் கோடெல்லாம் உங்க கையில போட்டு வச்சிட போறாங்க, பார்த்து. ஹலோ மிஸ்டர், லீகல் செக்ஷன் எல்லாம் எங்க ஏரியா கிடையாது. ஓஹோ. ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகணும்னா குற்றவியல் சட்டமும் தெரியணும், கும்பமேளா டீடைல்ஸும் தெரியணும், குவார்டர் விஷயமும் தெரியணும், ஓ. குடிச்சிட்டு ஆட்டம் போட்டா எந்த செக்ஷன்ல கைது பண்ணணும்னு தெரியணும். ம். எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஐஏஎஸ்ஆ ஆக முடியும், சரியா? இது எனக்கும் எங்க ஆண்டிக்கும் உள்ளது. நீங்க எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரீங்க? ஓ. அவன் அப்படிதாம்மா, கோமாளித்தனமா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பான். மா, காவியா, நீ ஆசைப்பட்டு கேட்டல, சரி வச்சு விடு. சூப்பர். அம்மா, அது ஒண்ணும் இல்ல. அவங்க அக்கா நம்ம வீட்டுக்கு வாட போறாங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு அப்படியே ஐஸ் வச்சு கரெக்ட் பண்றதுக்கு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டேய், பிரியா நம்ம வீட்ல வந்து வாழ்றதுக்கு நாம தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். யார் ஐஸ் வச்சாலும் அதை மாத்த முடியாது, தெரிஞ்சுக்கோ. நல்லா சத்தமா சொல்லுங்க ஆண்டி. சில பேருக்கு இதெல்லாம் புரியறது இல்ல. ஆத்தி, இது உலக உருட்டால இருக்கு. ஆமா, என் மருமக சொல்றதுல என்ன தப்பு? நீ ஐஸ் தானே வைக்கிற காவியா? மஞ்சு, இல்லம்மா, இதுக்கு பேரு பாசம். ஐஷு உனக்கு மருதாணி வச்சு விடுறால, அவ ஐஸ் வைக்கிறான்னு சொல்லுவியா? அந்த மாதிரிதான் இதுவும். என்ன, எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்ல, இவங்க தான் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க. காவியா, நீ வச்சு விடுடா ராசாதி. உனக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை அப்படியே போட்டு விடு. ம்.
அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேன். நீ என்னடானா மொத்த குடும்பத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டியேடி, இம்ப்ரெஸ் பண்ணிட்டியே. அம்மா கை பத்திரம் பாத்துக்க. டேய் போடா, சரி சரி. இவனுக்கு வேற வேலை இல்லம்மா. ஜீவா தான் அடிக்கிறான். என்னம்மா போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேசு. ஆ, ஜெயந்தி ஆண்டி என் ஃப்ரெண்டு. அட்டன் பண்ணா மொக்க போடுவாங்க, அதான். சரி வேலையில இருக்குன்னு சொல்லிட வேண்டியதுதானே, எடுத்து பேசு. ஆ, சரி. ஏய் என்னடி நீ கண்ட நேரத்துல கால் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கால் பண்ண இந்த நேரம் தான் கிடைச்சதா? அம்மா எதுக்குமா அவளை திட்டுற? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய முக்கியமான வேலை ஒண்ணும் இல்லையே. நீங்க சும்மா இருங்க ஆண்டி, இதுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு நம்ம என்ன வேலையில இருக்கோம் என்ன எதுன்னே தெரியாம தொல்லை பண்ணிட்டே இருப்பா ஆண்டி. ஐயோ, இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? அது ஒண்ணு இல்லடி. ஆ? எங்க அம்மாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்ன. ஆனா நீ என்னடானா மொத்த குடும்பத்தையும் சுருட்டி அப்படியே பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட. ஆ? நான் உன்னை சொல்லவா? லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஐயா போதும் போதும் போதும். நீ போ, உன் வேலையை பாரு போ. உன்னை பாக்குறது தானே என் வேலையே. நீ வேணா பாரேன், நீ வைக்கிற ஐஸுக்கு அப்படியே எங்க அம்மா உன்னை கட்டி தழுவி மருமகளே அப்படின்னு சொல்ல போறாங்க. நீ வேணா பாத்துட்டே இரு. சரி சரி சரி. என் அத்தைக்கு மெஹந்தி வச்சிட்டு இருக்கேன் நானு. இப்போ நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. போ போ, போய் வேலையை பாரு போ. பாய். உன்னோட வேலையை பாக்குறது தானே என் வேலையே. நீ கண்டினியூ பண்ணு, நான் இங்க இருந்து அப்படியே ஜூம் போறேன். ஆ ஆ சரி சரி. பாய் பாய் பாய். ம். வா. ஆ இது என் கை மீறின நிலைமைடா. என்னால எதுவும் செய்ய முடியல. புரிஞ்சுக்கடா கண்ணா. உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நான் பாக்குறேன். நாங்களும் எந்த சந்தோஷமும் இல்லாம தானே இருக்கோம். உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ கவலைப்படாத. எப்படா எழுந்த? இப்பதாம்மா. சரி இந்தா சாப்பிடுமா, கொஞ்சோண்டு சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா. ஃப்ரூட் சாலட் தான்டா, கொஞ்சோண்டு சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. இப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, இனிமே தான் நீ கவனமா இருக்கணும். கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம்மா. சரி கொஞ்சோண்டு ஜூஸாவது குடிமா. அம்மா சொல்றேன்ல, கொஞ்சம் குடிமா. இந்தா குடிடா ப்ளீஸ். இந்த உலகத்துல நான் வாழ்றதே உனக்காக தான்டா. உன் சந்தோஷம் மட்டும்தான் அம்மாவுக்கு முக்கியம். நான் சந்தோஷமாவே இல்லையம்மா. இங்க பாரு, நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக அம்மா என்ன வேணும்னாலும் செய்வேன், எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன்.
இப்படிதான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். ஆனா என்ன நடந்துச்சு? நான் பார்த்தி மாமாவை விரும்புறேன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டும் அது நடக்கலல்ல. என் கண்ணு முன்னாடியே போய் பிரியாவை பொண்ணு பார்த்தாங்க, நிச்சயம் பண்ணாங்க, பத்திரிக்கை அடிச்சாங்க. இப்ப கல்யாணத்துக்காக ஊருக்கே போயிருக்காங்க. இதுக்கு மேல நான் எந்த நம்பிக்கையிலமா இருக்கிறது? நம்பிக்கை மட்டும்தாண்டி நம்மள வாழ வைக்கும். நீ பார்த்திய காதலிச்சது உண்மைன்னா அந்த கடவுள் கண்டிப்பா அவனை உன்னோட சேர்த்து வைப்பாரு. அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் செய்யறேன். உனக்கும் பார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போ நீயே சொல்லுவ பாரு, அம்மா நீ சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டேன்னு. கண்டிப்பா சொல்லுவேன். என்னம்மா அப்படி பாக்குற? நான் கண்டிப்பா சொன்னதை செஞ்சு காமிப்பேன்டி. அம்மா இருக்கேன்ல. இந்த ஜூஸ கொஞ்சோண்டு குடிமா, குடி, கொஞ்சோண்டு குடிமா ப்ளீஸ், குடி. அவ்வளவுதான். இதே மாதிரி போய் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ண போ. ஓகே? இன்னைக்கு இவனை நம்ம மெஹந்தி வச்சு விட வைக்கணுமே. பண்ணிடுவோம். பாரா, வழக்கமா நான் தான் உன்னை தேடி வருவேன். இன்னைக்கு என்ன அதிசயமா நீ என்ன தேடி வந்திருக்க? மழை எதுவும் வருதா? அடி வாங்குவ. இந்தா. என்னது இது? பார்த்த தெரியல, மெஹந்தி கோன். ஓ, இன்னைக்கு நீ தான் எனக்கு மெஹந்தி வச்சு விட போற. ஏய், என்ன விளாடுறியா? எனக்கு இதெல்லாம் வச்சு விட தெரியாது. ஏன்? உன்னோட ஸ்பேர் ஒய்ஃப்க்கு மட்டும் எல்லாம் பண்ணுவ, ஃபியூச்சர் ஒய்ஃப் கேட்டா பண்ண மாட்டியா? ஏய், அது கோலண்டி, ரோட்ல போறது. இதுவும் அதே தானே. என்ன நோட்டுக்கு பதிலா என் கையில வரைய போற, அவ்வளவுதானே? ஏய், நம்மள சுத்தியும் ஆளுங்க வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. எங்க வச்சு நான் உனக்கு போட்டு விடுவேன்? இந்த வீட்ல ஒளிஞ்சுக்கிறதுக்குன்னு 100 இடம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து இங்க தானே இருக்க, எனக்கு தெரியாதா? அப்படி ஒரு இடத்துக்கு ஒண்ணு நான் கூட்டிட்டு போட்டா? வா, நான் கூட்டிட்டு போறேன். வீட்ல ஒளிஞ்சுக்க எனக்கு இடம் தெரியாதா? நீ பாட்டுக்கு தர நிறுத்திட்டு போற. பார்த்தல, சூப்பர் இடம். சேர் எடுத்து போட்டு உட்காரு. இந்தா. இப்பவும் சொல்றேன், கோல நோட்ல கோலம் தப்பா போச்சுன்னா பேஜ கிழிச்சு போட்டுடலாம். கையில மெஹந்தி தப்பா போச்சு, அழிச்சாலும் மறையாது. ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வச்சு விடு. சிசர், பரவாயில்லையே, ப்ரொஃபஷனல் மாதிரி கட் பண்ற. இப்ப பாரு. நான் கேள்விப்பட்டேன்,
அழகர் மாமாவும் சாமி மாமாவும் லிங்கம் சித்தப்பாவை பத்தி தப்பா பேசினாங்கன்னு. உங்களை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியல. இந்த பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். அதை மன்னிச்சு மறந்துட்டு போறதுதான் சரி. கல்யாணம்ன்றது சந்தோஷமான விஷயம் தானே. ஆ,